அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரகீபான அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உற்பத்தி செய்தான். ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரிலிருந்து அவருடைய மனைவியை படைத்தான். பின்பு அவ்விருவரிலிருந்து அநேக ஆண் பெண்களை வெளிப்படுத்தி பரவச் செய்தான். ஆகவே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக் கொள்கின்றீர்கள். இன்னும் அல்லாஹுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவுகளுக்கும் மதிப்பளியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்தவனாகவே இருக்கின்றான். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட முதல் மனிதரின் விலா எலும்பிலிருந்து அவரின் மனைவியை அல்லாஹ் படைத்தான் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பில் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, முஸ்னத் அஹ்மத், தாரிமி முதலான கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆணிலிருந்து பெண் படைக்கப்பட்டால் அதனால் ஆணின் மீது பெண்ணுக்கு ஆசை. மண்ணிலிருந்து ஆண் படைக்கப்பட்டான், அதனால் மண் மீது ஆணுக்கு ஆசை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். தன் உதிர உறவுகளை கீழாக கருதி அகங்காரம் கொண்டு அவர்களின் உறவை முறிக்காமல் வாழச் சொல்லும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனின் எண்ணங்களையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைவூட்டுகிறான். யா அல்லாஹ், என் ஜனங்களிடம் உன்னை மட்டுமே வணங்குமாறு நான் சொல்லி வந்ததையும் என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு அவர்களை கண்காணிப்பவனாக நீயே இருக்கின்றாய் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணித்தவனாகவே இருக்கிறான் என்று சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு அறவே இல்லாமல் தம் மன இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து மனத்தை மலடாக்கி தெரியாமல் அல்லாஹுவின் கண்காணிப்பில் இருந்து யாரும் எங்கும் ஓடி ஒளிந்துவிட முடியாது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அதுவே உன்னதமான வாழ்வாகும். அத்தகைய அருள் மிகுந்த வாழ்வை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக.